நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், மறைந்த செல்வ யோகம், வாழ்க்கை ரேகை ரகசியம். மறைந்த செல்வ யோகம், வாழ்க்கை ரேகையின் ரகசியம். இப்ப கை ரேகைகள், கை நம்ம ரகசியம், வாழ்க்கையுடைய ரகசியத்தை தெரிவிக்கக்கூடியது. அதுல மிக மிக முக்கியமானது வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை. அதனுடைய ரகசியம் ஆயுள் ரேகை என்பது இந்த பெருவரல் இல்லையா, சுக்கரமேட்டை சுத்தி இப்படி வானவில் மாதிரி வருது பார்த்தீங்களா, இதுதான் ஆயுள் ரேகைன்னு சொல்றோம். இந்த ஆயுள் ரேகை வாழ்க்கை ரேகையின் ரகசியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நிறைய மறைபொருள் ரகசியங்கள் நிறைய இருக்கு. இது எப்படி இருந்தா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். பார்த்துங்க. இப்ப இது இந்த கட்டை விரல் நல்லா உறுதியா இருந்து, இந்த சுக்கர மேடு நல்லா இருந்து, இந்த கீழ் செவ்வாய் மேடும் சுக்கரமேட்டையும் சுத்தி அப்படியே வானவில் மாதிரி அழகா வந்துருச்சுன்னா, உங்களுக்கு உடலில் சக்தி, ஆண்மை, வீரம், வீரியம் இது எல்லாமே அதிகமா இருக்கு. ஆசை அதிகமா இருக்கு. சுக்கிரன் என்பவர் ஆசை, செவ்வாய் என்பவர் வீரம், ஆண்மை, ஆன்மீகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாயையும் சுக்கிரனையும் சுற்றி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை ரேகை தான் வாழ்க்கையினுடைய வட்டம். இந்த ரேகை இதுல ஒரு ரேகை இருந்துருச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, வட்டமா. போராட்ட குணம் செவ்வாய், ஆசை சுக்கிரமேடு, ரெண்டையும் சுத்தி வர்றது வாழ்க்கை வட்டம். இந்த ரேகையில 2 ரேகை சேர்ந்த மாதிரி இருக்கும் சார். நீ 2 ரேகை இருந்துச்சுன்னு வச்சுங்க, உடம்பு நல்லா பலமா இருக்கு, வியாதி வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஆயுள் ரேகையில இருந்து மேல் நோக்கின ரேகைகள் வருது. இப்போ குரு மேட்டுக்கு போகுது, இல்லை சனி மேட்டுக்கு போகுது, சூரிய மேட்டுக்கு போகுது, இப்படி ஏதாவது ஒரு மேட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த வயதில் எந்த வயசுல, இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் 70 வயசுன்னு கணக்கு பண்ணணும். 70 வயசுன்னு கணக்கு பண்ணி இங்கே 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 இப்படி கணக்கு பண்ணிக்கிட்டே வரணும். 10 கணக்கு பண்ணணும். அப்போ இங்கே வரும்போது 70, 10, 20, 30, 40, 50, 60, 70 அப்படி கணக்கு பண்ணணும். அப்போ கணக்கு பண்ணும்போது ஒரு அப்ராக்சிமேட்ல உங்களுக்கு எந்த வயசுன்னு தெரியும். அந்த வயசுல உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த யோகம் ஏற்படுகிறது. அது இங்கே வாழ்க்கை ரேகையில் மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு ரேகை இருந்ததுன்னா உடல் பலம், 2 ரேகை ஆயுள் ரேகை சேர்ந்து 2 ரேகை ஆயுள் ரேகை, இந்த வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை 2 இருந்துச்சு வச்சுங்க, வியாதி வராது, உடம்புல ஆண்மை சக்தி அதிகமா இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க? இந்த செவ்வாய் ஆண்மை, இந்த செவ்வாய் மேடும் நல்லா இருந்து சுக்கிர மேடும் நல்லா உயர்வா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும், ஆயுள் முடிகிற வரைக்கும் உடலில் சக்தி, வேலை செய்யறதுக்கு சக்தி, ஆண்மை சக்தி, எல்லா சக்திகளும் உங்களுக்கு நிறைய இருக்கும். வியாதி வராது, உடம்பு நல்லா இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா எந்த வியாதியுமே வராது, அவங்க பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்லா உடல் ஆரோக்கியமா இருக்கணும். 2 ஆயுள் இருந்தால் உடல் ஆரோக்கியம். மேல் நோக்குன கிளைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வயது எத்தனை மேல் நோக்குன ரேகைகள் இருக்குதோ, எவ்வளவு நீளம் இருக்கோ அவ்வளவு நன்மைகள் மறைக்கப்பட்டுள்ளது இந்த வாழ்க்கை ரேகையில. கீழ் நோக்குன ரேகைகள் வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழ் நோக்குன ரேகை வருதுன்னா உடல்ல பலம் குறையுது. நல்லா புரிஞ்சுங்க. மேல் நோக்குன ரேகை நல்ல ஒரு இது, கீழ் நோக்குன ரேகை உடல்ல பலம் குறையுதுன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கை ரேகையிலிருந்து விதி ரேகையோட ஒரு ரேகை ஜாயின் ஆகுது சார். மிகவும் சிறப்பான அமைப்பு. வாழ்க்கை ரேகையிலிருந்து விதி ரேகையோட ஒரு ரேகை ஜாயின் ஆகுதுன்னா 2 பலன் கிடைக்கும். ஆயுள் ரேகை எங்க ஆரம்பிக்குது அங்க ஒரு பலன், விதி ரேகையில சேர்றதான் முதல் பலன். விதி ரேகையில சேரும் பொழுது எந்த வயதில் சேர்கிறதோ அந்த, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 28, 29ல ஒரு நல்லது, முதல்ல நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் 35, 40ல ஒரு நல்லது நடக்கும். இப்படி விதி ரேகையோட போய் சேர்ந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. இரட்டை பலம், மறைக்கப்பட்ட உண்மைகள். இதுதான் மறைக்கப்பட்ட செல்வ யோகம். நல்ல ஒரு பொருள், செல்வம், செல்வாக்கு, வேலையின் மூலமாக, தொழிலின் மூலமாக உயர்வு ஏற்படுவதற்காக கொண்டு இந்த ஆயுள் ரேகைகள் சூரிய ரேகையோட ஒரு ரேகை போய் சேருது சார். இப்ப இது சேரும் பொழுது இந்த சூரிய ரேகையில முதல்ல சேருதுல, இது கிட்டத்தட்ட ஒரு 35, 37 வயசில் ஒரு நன்மை நடைபெறும். புகழோடு செல்வம்,
இந்த ஆயுள் ரேகை ஒரு 40-45 வயசுல ஆயுள் ரேகையில இது 37ல ஒரு நல்லது புகழோடு செல்வம். அதுக்கப்புறம் ஆயுள் ரேகையில இருந்து ஒரு 45-50 வயசு 45 போல உங்களுக்கு திரும்ப ஒரு நல்லது நடக்கும். அப்ப ரெட்டை லாபம் புகழோடு செல்வம் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும்னு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா, ஆயுள் ரேகையில தீவு வரும் சார். இப்படி ஆயுள் ரேகை வருது, இந்த ஆயுள் ரேகையில இந்த இடத்துலயோ ஒரு தீவு வரும் சார். ஒரு தீவு வரும். தீவுனா இந்த இடத்துல விடுபட்டிருக்கோம். எவ்வளவு பெரிய தீவு இருக்கோ அந்த தீவு வர வரைக்கும், தீவு இருக்கிற வரைக்கும் மனச்சங்கடம், உடல் நல குறைவு ஏற்படும். உடல்ல சக்தி இருக்காது, விடுபட்டு சக்தி இல்லாம இருக்கிற நிலையை உருவாக்கும். அதே மாதிரி முறிஞ்சு போகுது சார். இந்த இடத்துல முறிஞ்சு இருக்கு. இந்த ரேகை இல்லை, இந்த ஒரு ரேகை தான் வருதுன்னு வச்சுங்க. 2 ரேகை இருந்தாலும் ஒரு ரேகை முறிஞ்சிருக்குன்னா அந்த வயதில் உங்களுக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் விட்டு ஊர் போறது, இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த ரேகை என்ன பண்ணும், அப்படி சங்கிலி சங்கிலியா இருக்கும். இப்படியே சங்கிலி சங்கிலியா இருக்கும். உங்களுக்கு பெருசா போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா உடல்ல பலம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட வாழ்க்கை ரேகையின் உண்மை. இன்னும் சொல்ல போனா செவ்வாயையும் சுக்கிரனையும் சுத்தி வரக்கூடியதான் வாழ்க்கை ரேகை. செவ்வாய் என்பவர் ஒரு ஆண்மை பொருந்திய, வீரம் பொருந்திய, போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய, இந்த கீழ் சபாமே போராட்டம் மூலமாக வெற்றி அடையக்கூடியது. இந்த செவ்வாமேடு கீழ் சபா உயரம்னா போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியது, சண்டை போட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த போராடு குணம் கொண்ட செவ்வாயையும் ஆசையால் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் சேர்த்து வருவதுதான், வட்டமாக வானவில் போல வருவதுதான் இந்த வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை. ஆயுள் ரேகை என்பது ஆயுளை மட்டும் குறிப்பதில்லை. சின்ன ஆயுள் ரேகை இருந்தால் நீண்ட ஆயுள் வரைக்கும் இருக்கலாம், பெரிய ஆயுள் ரேகை இருந்தால் சீக்கிரமாகவும் இறந்து போயிடலாம். இதுல ஆயுள் ரேகை நுண்ணிப்பா கவனிக்கணும். அதுல வேற ஏதாவது பெருக்கல் குறி, இந்த மாதிரி தீவு, சங்கிலி தொடர் மாதிரி இது மாதிரி இருந்ததுன்னா ஆயுளுக்கு பிரச்சனை வரும், பலவீனம் வரும், உடம்பு நல்லா இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆயுள் ரேகை பலமா இருந்து மற்ற மேடுகளுக்கு இந்த ஆயுள் ரேகை இருந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல நேரம், நல்ல வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் நல்லா இருந்தாவே போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இந்த செவ்வாயில குறுக்கு கோடு வருது சார். இப்படி குறுக்க கோடு வருதுன்னா உங்களுக்கு சண்டை சச்சரவு, அந்த வயசுல இந்த ஆயுள் ரேகையை வெட்டக்கூடிய வயசுல சண்டை சச்சரவு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கிரமேட்ல இருந்து இப்படி ரேகை வருதுன்னு வச்சுங்க, வாழ்க்கையில் நன்மை தீமை. வாழ்க்கையில இப்ப இந்த குறுக்கு கோடு வந்தாவே தீமைன்னு நினைச்சுக்கணும். குறுக்கு கோடு வந்ததுன்னா அந்த வயதில் உறவுகளால், தொடர்புகளால் இந்த ஆயுள் ரேகையை வெற்ற இடத்துல உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்படி மேல் நோக்குன ரேகை இருக்கு சார், மிகவும் சிறந்த அமைப்பு. இதெல்லாம் உங்களுக்கு தொடர்புகள், நண்பர்கள் மூலமாக, தொடர்பு மூலமாக செல்வாக்கு, ஆண் நண்பர்களாக இருக்கலாம், பெண் நண்பர்களாக, அவங்க மூலம் வருமானம் வரும் சார், செல்வாக்கு, அவங்க உதவி பண்ணுவாங்க சார். இந்த மாதிரி ரேகை மேல் நோக்குன ரேகை நல்லா இருந்ததுன்னா எத்தனை ரேகைகள் இருக்கோ அத்தனை தொடர்புகள்னா நட்பு தொடர்பா இருக்கலாம், காதல் தொடர்பா இருக்கலாம், வாழ்க்கை அதாவது உடலும் உரசுவது தொடர்பா இருக்கலாம், மனதும் உரசுவது தொடர்பா இருக்கலாம். ஆனா அது மூலமா வருமானம் வரும், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மேல் நோக்குன ரேகைகள் இருந்தமே சப்போர்ட்டிங் ரோல். செல்வாக்கு ரேகைகள், செல்வத்தை கொடுக்கக்கூடிய ரேகைகளாக இந்த சுக்கிரமேட்டில் வர்றது எல்லாமே கருதப்படுகிறது. இந்த சுக்கிரமேட்டையும் செவ்வாமேட்டையும் சுற்றி வானவில் மாதிரி வரக்கூடிய ரேகை வாழ்க்கை ரேகை என்று கருதப்படுகிறது. இந்த வாழ்க்கை ரேகை பாதியா வருது, இப்படி பாதியா வருதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அதிகமான ஆசை இருக்காது, காதல் இருக்காது, ஏதோ ஓரளவு தான் இருக்கும். அப்ப இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மறைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்பட்ட யோகங்கள். நம்ம வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகையில் மறைபொருள் நிறைய இருக்கு, யோகங்கள் நிறைய இருக்கு. மேல் நோக்குன கிளைகள் இருந்தா நல்ல சிறப்பான யோகம். அந்த வயதில் ஆயுள் ரேகையிலிருந்து மேல் நோக்குன ரேகை, வாழ்க்கை ரேகையிலிருந்து, 2 வாழ்க்கை ரேகையும் ஆயுள் ரேகையும் ஒண்ணுதான், பேர் தான் வேற. அதுல இருந்து மேல் நோக்குன கிளை இருந்தால் மிகவும் சிறப்பு. இரட்டை ஆயுள் ரேகை இருந்ததுன்னா உடல் பலமா இருக்கு, ஆண்மை, வீரியம், நல்ல ஒரு உடல் சக்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். உடைபடாமல், முறிவுபடாமல், தீவு இல்லாமல், சங்கிலி தொடர் போல் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நல்லபடியா இருக்க போறாங்கிறத ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம். அதுல ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது தான் உங்களுக்கு
இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான் இந்த ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை. இப்போ நம்ம கையை பாருங்க, ரெட்டை ஆயுள் ரேகை இருக்கா, உங்களுக்கு உடம்புல வியாதி வராது சார், கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். உடைவு தீவு இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த ஆயுள் ரேகையை சுற்றி செவ்வாய் மேடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். செவ்வாய் மேடு நல்லா இருந்துச்சுனாவே உங்களுக்கு போராட்ட குணம் நல்லா இருக்கு, வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு, அரசியல் துறையில் வெற்றி அடைவதற்கு, இந்த வீரம், ஒரு பலம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய செவ்வாய். சுக்கிரன் ஆசை, ஈர்ப்பு, நல்ல ஒரு பெரிய வண்டி வாகனம் சொத்து பத்து இதோட வாழ்க்கை கூடாது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரன் மேடு தான். நல்லா புரிஞ்சுங்க, இது சந்தோஷம், இது சண்டை, சண்டையும் சந்தோஷமும் கலந்ததான் வாழ்க்கை. வாழ்க்கை சக்கரம் போராடக்கூடிய செவ்வாயையும் ஆசையோடு இருக்கக்கூடிய சுக்கிரனையும் சேர்த்து தான் இந்த வாழ்க்கைங்கிற வளையம், வாழ்க்கை ரேகை, ஆயுள் ரேகை உருண்டையாக வானவில் போல் வருகிறது. இதனுடைய மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில போராடி சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. சுக்கிரன் சந்தோஷம், செவ்வாய் போராட்டம். போராடி வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியது. இதுல காதலிச்சு திருமணம் செய்வீங்களா, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் செய்வீங்களா, செல்வத்து மூலம் திருமணத்து மூலமாக வருமானம் வருமா, பெரிய இடத்துல லவ் பண்ணுவீங்களா, ஒரு வாழ்க்கை எப்படி சாதாரணமாக போகுமா, ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய செல்வாக்குள்ள நபரா அப்படிங்கிறதெல்லாம் அந்த சுக்கிரமேட்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய கையை பாருங்கள், வாழ்க்கை ரேகையை பாருங்கள், உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரெட்டை ஆயுள் ரேகைன்னா உடம்பு பலமாக இருக்குது. ஒரே ஆயுள் ரேகை எந்த விதமான உடைவு தீவு இது மாதிரி சங்கிலி போல இல்லாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், உறுதியாக இருக்குன்னு அர்த்தம். அதில் ஏதாவது மேல் நோக்கின ரேகைகள் வருதான்னு பாருங்கள், அந்த வயசில் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் வருகிறது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவு, சின்ன சின்ன கோடுகள் வரும்போது அந்த வயதில் செவ்வாய் கீழ் செவ்வாயிலிருந்து கோடு வருதுன்னு வச்சுங்க, அந்த வயசில் உங்களுக்கு கலவரம் வரப்போகுது, சண்டை வரப்போகுதுங்கிறத நினச்சி தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே நீங்கள் அது தவிர்த்துடலாம். கொஞ்சம் சண்டை வரப்போதுன்னா யாராவது ஒருத்தங்க இந்த வயசில் ஒரு கிராசிங் இருக்குது சார், செவ்வாய் மீட்டில் இப்போ எடுத்துக்காட்டுக்கு செவ்வாய் மீட்டில் இப்போ ஒரு கிராசிங் இருக்குது சார், ஒரு 20-25 வயசில் உங்களுக்கு யாராவது சண்டை போடுவாங்க. அப்போ முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சண்டை வரும்போது சமாதானமாக போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வராமே போயிடும். ஒரு கலவரம் வரும், அப்படி கலவரத்தோடு அப்படியே நின்று போயிடும். இல்லைன்னா அது நேராக எவ்வளோ தூரம் நின்றுதோ கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சகோதரங்கள், செவ்வாய் என்பது சகோதரனையும் குறிக்கக்கூடியது. சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது பிரச்சனை அது மூலியமாக கோர்ட்டு கேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கைகள் ரகசியங்கள் அடங்கியது. உங்களுடைய வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகையை பாருங்கள், அது எவ்வாறு இருக்கிறது. மேல் நோக்கின சில்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதை மட்டும் பார்க்கக்கூடாது. குரு மேடு எப்படி இருக்கிறது, குரு மேட்டுக்கு சுக்கிரமேட்டிலிருந்து ஒரு ரேகை போதா, ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை போதா, அதே மாதிரி சனி மேட்டுக்கு போகுதான்னு பார்க்கணும், சூரிய மேட்டுக்கு போகுதான்னு பார்க்கணும். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வரப்போகுது, வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆக போகிறீங்க. புதன் வீட்டுக்கு போச்சுன்னா திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் தொடங்க போகிறீங்க, நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கையிலிருந்து ரகசியத்தை, கையினுடைய ரகசியங்கள், அதில் இன்னைக்கு வாழ்க்கை ரேகையின் ரகசியங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.